الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இவை அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது. அல்லாஹுவை தவிர, அந்த கடவுளை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதாக நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மே மாதத்தில் அருமையான குழுவென்ற இந்த பிரசன்ட் டேட் இன்றைக்கு, அதுக்கு அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொள்வோம். மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஜும்மா குத்பாவில் துன்பத்திற்கு காரணம் யார், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் யார், காரணம் யார்? சாத்தானை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் ஐயூப் கூட சாத்தான் என்னை துன்பத்தை கொண்டு தீண்டி விட்டான் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றாரு. நீரே அருளாளருக்கெல்லாம் அருளாளராக இருக்குங்கேன் அப்படின்னு அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாரு. நம்ம இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல வேறொரு தலைப்பாக அது இருந்தது. அது ஷஹாதா. அந்த ஷஹாதா எடுப்பதற்கு காரணம், சென்ற மாதம் சகோதரர் சித்திக் அவங்க அருமையான ஜும்மா பண்ணாங்க. அதாவது தொடர்பு தொழில் சலாத்தின் உச்சம் ஷஹாதா அப்படின்னு, நன்னெறியின் உச்சம் சலாத்து, சலாத்தின் உச்சம் ஷஹாதா. அதான் அதுதான் சிறந்த சரியான கருத்து தான். அந்த ஷஹாதா என்றால் என்ன, ஷஹாதா அதை நம்ம என்ன அடிப்படையில அதை வைத்திருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக நான் சில வசனங்களை பார்க்கும்போது இதுதான் அதனுடைய வழிமாற்றமாக, அதுக்கு எதிராக இருக்கக்கூடியது இந்த துன்பம் என்பதை நம்ம அந்த குரான்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த தலைப்பை நான் வச்சுக்கிட்டேன். வரிசையா 3 ஜும்மாக்களும் சகோதரர்கள் சலாத்தை பற்றி தான் பண்ணியிருந்தாங்க. அது சலாத்துல உள்ள ஒரு விஷயத்தா, அது அதனுடைய உச்சமாக இருக்கக்கூடிய ஷஹாதா என்பதை பற்றி சகோதரர் பண்ணியிருந்தாரு. அதனுடைய பேசிக்ல தான் இந்த ஜும்மா நான் துவக்கினேன். இன்றைக்கு கூட அந்த ஷஹாதா என்பது அடிப்படையில தான் நமக்கு அந்த ஷஹாதாவில் இருந்து பிறழக்கூடிய, தடம் மாறக்கூடிய, தடம் புரளக்கூடிய நிலைதான் நமக்கு துன்பம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இஸ்லாமுடைய 5 முக்கிய கடமைகள், 5 தூண்கள், 5 pillars ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறதுல நம்ம 4 விஷயங்களை பற்றி, சலாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து என்பதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் டக்குன்னு கிடைக்கணும். ஆனால் அதற்கெல்லாம் முதன்மையா இருக்கக்கூடிய ஷஹாதாவை பற்றி அது நம்ம ஒரு வாக்கியமாகத்தான் பார்க்கிறோம். வாக்கியமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதுதான், மொழிவதுதான் ஷஹாதா என்று நமக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து முஸ்லிம்களாக நம்ம, அதாவது பாரம்பரிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து அதைத்தான் சொல்லப்பட்டது. அது சொல்லுவது, அதனுடைய பிழையான ஷஹாதத்தை சொல்வது என்பதை நம்ம கற்றுக்கொண்டது. ஆனால் அது ஒரு வாழ்க்கை திட்டம். அது ஒரு வாழ்க்கை திட்டமாக 4 கடமைகளையும் அது உள்ளடக்கியதாக இருக்குது. ஏனென்றால் அது நம்ம தடம் புரளும் போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது துன்பங்கள். அதாவது ஷஹாதாவிலிருந்து நம்ம ஒரு இம்மி அளவு, ஒரு துளி அளவு நம்ம பிசகினாலும், வழி மாறினாலும் அது நம்ம எங்கே இட்டு செல்லும் என்றால் நேராக நரகம் என்றும் அந்த மரண பள்ளத்தாக்கிற்கு தான் நம்ம இட்டு செல்லும். கொஞ்சம் டீவியேஷன் ஆனாலும். அதான் அல்லாஹ் சொல்றாரு, ஃபஅபுதூனி ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், என்னை மட்டுமே வழிபடுங்கள், அதுவே நேரான பாதையாகும். அல்லாஹ் மட்டும் வழிபாடு செய்வது, அதுதான் நேரான பாதை நம்ம செல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப நம்ம துன்பங்கள் என்பதை பார்த்தா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தீது கெட்டது நம்ம கிட்ட
மற்றவர்கிட்ட இருந்து வராது, நம்ம கிட்ட தான் வரும். நன்று அதுவும் மற்றவர்கிட்ட இருந்து வராது, அது அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வரும். எல்லாமே அதுதான் நம்ம 4ஆம் அத்தியாயம் 79வது வசனத்துல இருக்கு, நேரடியான விஷயமா இருக்குது. உங்களுக்கு நேரிடும் எந்த கெட்டதும் உங்களிடமிருந்தே வருகின்றது, ஆனால் எல்லா நல்லதும் அல்லாஹ் இருந்து வருது அப்படிங்கிறத அந்த வசனத்துல நம்ம பார்க்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது அல்லாஹ் இருந்து வருது, ஆனா கெட்டது என்கிட்ட இருந்து வருது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு உடல் ரீதியான துன்பங்கள் அது நமக்கு நோயாக அறியப்படுகின்றது. அதை போக அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய, மக்கள் அனுபவிக்கக்கூடிய பொதுவான துன்பங்களுடைய லிஸ்ட நம்ம பார்த்தோம்னா, மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு, மன உளைச்சல், தாழ்வு மனப்பான்மை, துக்கம், அதிர்ச்சி, உறவு சிக்கல்கள், குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய அண்ணன் தம்பி, அம்மா, மனைவி, கணவன், தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நீ சொல்றது சரியில்லை, நான் சொல்றதுதான் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உறவு சிக்கல்கள்ல வந்துருது. எனக்கு தான் எல்லாம் சேரணும், ஏமாற்றங்கள், காதல் தோல்வி என்று சொல்றாங்க, பரீட்சைகளை தோல்வி அடைகிறாங்க, அதெல்லாம் ஏமாற்றங்களா? அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற மக்களாக நம்ம அனுபவிக்கிற விஷயமா இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு உணர்வு மற்றும் மனோரீதியான துன்பமா இருக்குது. சமூக துன்பங்கள், தனிமை, சில பேர் தனிமையிலே இருப்பாங்க. வீடு ஓன்றதுக்கும் பெருசா இருக்கும், ஒருத்தர் மட்டும் இருப்பாரு, வேற யாருமே இருக்க மாட்டாங்க, பெண்களா இருப்பாங்க அவங்க கூட. அந்த மாதிரி தனிமை வாழ்க்கையில அது ஒரு பெரிய துன்பமா இருக்கும். சமூகத்தில் நிலவும் பதட்டம், அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தித்தாள்களில் கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. வன்கொடுமை, அது பழங்காலத்துல நடந்திருக்கு, இப்பயும் நடந்து கொண்டிருக்கு பல இடங்கள்ல. பிறவன் எப்படி வன்கொடுமை செய்தான் பனு இஸ்ராயேல் அந்த இவங்களை, யூதர்களை அப்படிங்கிறத ஹிட்லர் வரைக்கும் அதை நம்ம பார்த்திருக்கோம். சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், ஏழை பணக்காரன், இந்த மாதிரி பல விதங்கள் அந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ஒரு துன்பத்தின் காரணிகளாக அமைகின்றன. பண பிரச்சனை, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நமக்கு சூழல்ல நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல இருக்கும். அதாவது பொருளாதார சுதந்திரம் என்பதை நம்ம விரும்புகிறோம். அதே மாதிரி தொழில்முறை துன்பங்களாக இருக்கக்கூடிய வேலை அதிருப்தி, வேலை தொடர்பான மன அழுத்தம், அலுவலக அரசியல், வேலை மற்றும் அன்றாட வாழ்க்கையின் சமநிலை இன்மை, வேலைக்கு போனா வீட்டுக்கு வர மாட்டான், வீட்டுக்கு இருந்தா வேலைக்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான சமநிலையின்மை, வேலையின்மை, வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்படும். இதெல்லாம் துன்பத்தின் காரணிகளாக நமக்கு அமைகின்றது. அதே மாதிரி பொருளாதார துன்பங்கள், கடன் சுமை, பெரிய விஷயம். அதுதான் கடன் சுமை தாழ முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம், மனிதர்களை. பொருள் பாதுகாப்பின்மை, இருக்கிற காசை எப்படா பாதுகாக்கிறது, அதுக்குரிய வழிகள் என்ன அப்படின்னு பல விதமா சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமா இருக்கு. வரையறுக்கப்பட்ட நிதி வளங்கள், பொருளாதார மன அழுத்தம், அது மாதிரி சுற்றுச்சூழல் துன்பங்களாக ஒலி மாசுபாடு. இங்க பார்த்தாலும் சத்தம், சாக்கடையா சத்தமெல்லாம் இருக்கு, கேட்கிற இடம்லாம் ஒரே நாரசமா இருக்கு, காது வலிக்குது, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பின்னால அதாவது ஒரு தேவையுமே இருக்காது, ஹாயின்னு ஹார்ன் அடிச்சுட்டே வரும் பின்னால. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, காலநிலை மாற்ற கவலைகள். திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுச்சுன்னா என்ன ஆகும், தாங்க முடியல, மழை காரியங்களை எல்லாம் கெடுத்துருச்சு, அந்த புலம்பல் ஆரம்பிச்சிடும். அது நமக்கு ஒரு பெரும் துன்பமாக அமை. ஆனா நம்ம சொல்லக்கூடாது மழை காரியத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே ராங், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதை நோக்கிதான் அது நடக்கும். வெயிலை பழிப்பது, மழையை பழிப்பது அப்படிங்கிறதாக. அது மாதிரி இன்னும் அகற்ற முடியாத நெகிழி குப்பைகள், நெகிழி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்துட்டே இருக்குது. நம்ம பயன்படுத்திய பொருட்களுடைய குப்பைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு, அதை அகற்றவே முடியல. இதெல்லாம் நமக்கு துன்பத்தின் காரணிகளாக இருக்குதுன்னா அதை எப்படி, ஏன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். துன்பத்திற்கு காரணம் யார்? அதே மாதிரி தொழில்நுட்ப துன்பங்கள், அது இப்ப ஏற்பட்டிருக்கு. காலில் சுற்றிய பாம்பா இருந்தது, கழுத்துல ஏறி தலை உச்சிக்கு போயிருச்சு.
தகவல் சுமை, எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு தகவலை நம்ம மண்டையில ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம், படிக்கிறோம், எதை எடுத்தாலும் அது பேஸ்புக்கு அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது வாங்கி மண்டையில போட்டுட்டே இருக்கு. அது ஒரு சுமையாவே நமக்கு பழைய காலத்துல எல்லாம் எனக்கு வந்து ஒரு பாடல்கள், திரைப்பாடல்கள் ரேடியோவில் கேட்கறதும் மனசுல ஏறிடும். அந்தந்த பாடல்கள் அப்படியே மனசுல மனப்படமா பாடிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான விஷயம் இப்ப மாறி வேறு விதமான சுமைகளாக நமக்கு ஆயிடுச்சு. டிஜிட்டல் அடிமையாதல், இணையதளத்தில் மிரட்டல்கள், நிறைய பேர் அதை சந்திக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சைபர் கிரைம் அப்படிங்கிறாங்க. சைபர் அதுக்கான இது வச்சிருக்காங்க போலீஸ்ல. இணையதளத்தின் வாயிலாக ஹாரஸ்மெண்ட், துன்புறுத்தல் ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம வந்து புதுவிதமான இந்த துன்பங்கள். இந்த துன்பங்கள்லாம் அன்றாட வாழ்க்கை, உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கலாம். நமக்கு அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருவோம், ஆசையே துன்பத்திற்கு காரணம், அது ஆசைதான் அப்படின்னு ஒரு புத்தர் சொன்னதாக ஒரு விஷயம் இருக்கு. ஆனா துன்பத்திற்கு காரணம் நாம் தான். அதான் அந்த அடிப்படையில அந்த ஆசைப்படுவது நாம தானே. எனக்கு அது வேணும், இது வேணும், அது அதனுடைய உச்சமாக கடவுள் தன்மை வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தான் மட்டும் அந்த கடவுள் தன்மை விரும்பியவன் அல்ல, அவன் நம்மை ஏமாற்றி இருக்கிறான். உனக்கும் நான் தரேன், வாங்கி தரேன், உனக்கும் இருக்கிறதுக்கு நான் இருக்கு, உனக்கு நான் காட்டுறேன். அவன் வாக்களிக்கக்கூடிய அனைத்து மாயை என்று சொல்லுவாங்கல்ல, அது என்ன மாயை? நீயும் கடவுள் அப்படின்னு சொல்றான். நீயும் கடவுள், நானும் கடவுள். அதான் வந்து அன்பை சிவம் என்று கூட படங்கள் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஏமாற்றத்தில் வந்து நிற்கிறோம். அவன் சொன்ன அந்த அதன் அடிப்படைதான் அந்த 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 தன்மையை நம்ம விரும்பி இருக்கிறோம், கடவுள் தன்மை. அதாவது அவர் தான் நாடியது செய்ய வல்லவராக கடவுள் இருக்கிறார். ஆனா அது அந்த ஆசை தான் நமக்கு இருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்கணும், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏறுங்க என்று பாடக்கூடாது. தெய்வம் இருக்கிறாருங்கிறது நம்ம நினைக்கிறது நடக்கலங்கிறது தான் வெளிப்படையா தெரியல. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டோம். அது அந்த அதனுடைய விளைவாக நமக்கு துன்பம் ஏற்படுது. மனோ ரீதியான துன்பம், உடல் ரீதியான துன்பம், அந்த ஆசைதான் காரணமாக இருக்குதுங்கிறது அது ஒரு பொருத்தமான ஒரு கூட்டு தான். அதான் அதுக்கு நம்ம கடவுளை குற்றம் சொல்ல இயலாது. இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு நாம அல்லாவை நிந்தித்து இறை நிந்தனை செய்து அவர்தான் இப்படி என்னைய இப்படி பாடாப்படுத்துறாரு. எனக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தை இதெல்லாம். நீங்க நினைக்கலாம் நம்மளா சொல்லுவோமான்னு, நீங்க சொல்லிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நிறைய பேர்கிட்ட நான் அந்த காதுல கேட்டுக்கேன். அந்த தன் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வயசான ஒரு சொல்றாரு, என்னுடைய சொந்தக்காரரு, அல்லா அவளை படுத்திட்டான்ப்பா இந்த வாட்டிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே எண்ணங்கள் எனக்கும் வந்துருக்கு. ஏன் இப்படி எனக்கு பொதுவோட இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதுல்ல, அதுவே வந்து அதான் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு அப்படிங்கிறதுதான். ஆனா அது அப்படி இல்லை. காம்பாஸ்ல எப்படி வந்து முள்ளு அந்த நார்த்தை நோக்கியே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி திரும்ப திரும்ப என்னை தான், நான் தான் அதுக்கு காரணம். அந்த ஒரு விரல் மற்றவர்களை நோக்கி நீட்டினால் 3 விரல் உன்னை நோக்கி நீட்டுது அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர், சொன்னதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 3 விரல் அல்ல, அனைத்து விரல்களுமே நம்மை நோக்கி தான் இருக்குது. நான் தான் காரணம், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னுடைய துன்பத்திற்கு, என்னுடைய திறமையின்மைக்கு, என்னுடைய கஷ்டத்துக்கு, என்னுடைய எல்லா தீமையான விஷயங்கள் அனைத்திற்கும் நானே காரணம். இதைத்தான் நம்ம வந்து கண்டிப்பா அதான் எடுத்துக்கொள்ளணும். அதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. அதான் நமக்கு எதிராக நடக்கிற எதுவும் நம்முடைய எதிரிகளாலோ அல்லது அடுத்த வீட்டுக்காரர்களாலோ அண்டை வீட்டுக்காரர்களாலோ அதுதான் நம்ம நினைப்போம். இந்த மாதிரி பண்ணி விட்டான், நம்மளை கஷ்டப்படுத்துறான், நம்ம தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நமது நண்பர்களாலோ நமது உறவுகளாலோ காரணம் அது நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனா உலக நடப்பில் அவ்வாறுதான் நம்ம நடப்பதாக பார்ப்போம், அது தோன்றும். அது அப்படித்தான் நடக்கும், அப்படிதான் அமையும். அவங்கதான் நம்மளை தொந்தரவு பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அது நிஜம் அப்படி இல்லை. நாம தான், நம்ம மனைவி நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம பிள்ளைய நம்மளை கஷ்டப்படுத்துறான்,
நம்முடைய கணவன் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நினைச்சா அது தவறு. அதுக்கு டிசர்வ்டு தகுதி உடையவனா, அதை தேர்ந்தெடுத்தவனா நான் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறேன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் அப்படின்னா, அப்பதான் நான் என்ன செஞ்சேன், கடவுளுக்கு எதிரான போக்கு என்ன இருந்துச்சு, நான் எப்படி நடந்து வந்தேன், எப்படி நடக்கிறேன், எப்படி நடக்க போகிறேன், அதெல்லாம் இப்ப அதுக்கு உதாரணங்கள் குரான் வாயிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஷஹாதாவிலிருந்து விலகியது, அந்த துன்பத்திற்கு காரணமாக எது அமைந்தது என்பதை சில அடுத்த குட்போல தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். தூபு இல்லல்லா, கடவுளின் பார்த்து திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. போற்றி கடவுளுக்குரியது, கடவுளை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதாக நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும். நம்ம ஒரு ஒரு அடையாளப்பூர்வமான ஒரு விஷயம்தான். மொழிவது என்பது ஒரு டோக்கன். அது செய்யறதுக்கு அல்லாஹ் கடவுள் மட்டும்தான் வல்லமை உடையவராக இருக்கிறார், அவரை தவிர்த்து எந்த ஒரு சக்தியும் யாருக்கும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. நம்ம வாழ்வாதாரங்கள் பெருகுவதோ குறுகப்படுவதோ இல்லாமல் போவதோ அது எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான், அவரை தவிர எந்த சக்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் சரணடைதல் என்று அதை நம்ம காலேஜ் கூட அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் சொல்லுவார். அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த குரான் வசனங்கள்ல அந்த நிகழ்வுகள்ல இருக்கிறத பார்க்கலாம். ஜோசப் சிறைப்பட்ட நிகழ்வு, அந்த சிறைப்படுகின்றதுக்கு என்ன காரணம்? நம்ம ஒரு நாள் கூட ஜெயில இருந்துட்டு வந்தவங்களுடைய அந்த அனுபவங்களை கேட்டீங்கன்னா கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாத்ரூம் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, சாப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்க எல்லாம் அப்படி பதறி போயிருக்கீங்க, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். சிறை நிகழ்வுகள் எப்படி, சிறையில இப்படி வசிக்கிறவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா அது அவரு அந்த அனுபவத்தை பெற்றார். அது ஏன்? ஜோனா மீன் வயிற்றில் சிறைப்பட்ட நிகழ்வு, அது ஏன்? அது மாதிரி ஒரு நிகழ்வாக தூதரின் அழைப்பை பொருட்படுத்தாமல் வெற்றி பொருட்களை தேடி ஓடியதால் ஒரு துன்பத்தை அடித்து மற்றொரு துன்பமாக தொடர் துன்பங்கள். அது 3ஆம் அத்தியாயம் 554 சொல்றார். அடுத்தடுத்து துன்பங்களாக துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் சொல்றாரு, நம்ம அது கெயின் இருக்கும், அதுக்குதான் நம்ம துன்பப்படுவோம். ஆனா துன்பத்துக்கு துன்பம் தொடர்ச்சியான துன்பமாக வந்து கொண்டே இருந்தது என்று ஏன் காரணம் சொல்றாரு. அல்ல அதிகமான எண்ணிக்கையில் நாங்களாம் பூமியில் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பதனால், அதனால் பெருமை கொண்டதனால் அவங்களுக்கு பூமி குறுகியதாக ஆகிவிட்டது, அந்த கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. பணத்தை அதிகம் நேசித்ததால் வறுமை மற்றும் இழிவு ஏற்பட்டுச்சு என்பதை குரான்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வசனங்களை என்னால் படிப்போம். இது என்ன, இந்த நிகழ்வுகள்லாம் அவங்க கடவுள் மட்டும்தான் வல்லவர், அவருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்பாம அப்படியே அதான் அவங்க தூதர்களாக இருந்துமே அதை செய்தாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில நம்பிக்கையாளர்களாக இருந்துமே அவங்க அதை செய்தாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்களுக்கு எதிராக எப்படி நடக்குது? அல்ல அப்ப உங்களை போர்ஸ் பண்றாரா, பிரஷர் பண்றாரா, நீங்க என்னை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு? அப்படி கிடையாது. நான் விலகிடுறேன், கடவுள்கிட்ட இருந்து விலகினால் அங்கே துன்பம், துயரம் எல்லாம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நோய் இருக்கும். இதுதான் நம்ம இந்த பூமியில பார்க்கிறோம். இந்த பூமி என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய துகள். நம்ம நினைச்சு பார்க்கலாம், நிலாவுல நம்ம இப்ப வசிக்கிறோம், நினைச்சு பார்க்கலாம். நிலாவுல போய் இருந்தா அங்க என்ன இருக்கு? வாழ்வாதாரத்தில் ஒன்றுமே இல்லை. வெறும் மணல் வெளி, ஒரு மழை, வெறும் வெளிச்சம், இதுதான் இருக்கும், எதுவுமே இருக்க. அந்த இடத்துல நான் மாட்டிக்கிறேன் அப்புறம் என்ன? அது எவ்வளவு பெரிய துன்பமா இருக்கும். அது இங்க அந்த துன்பத்தை இல்லாமல் நமக்கு இந்த வாழ்வாதாரங்கள் நிரம்பியதாக அல்லாஹ் அந்த பூமியை தந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுல அதான் இந்த பூமியில சொகுசா இருக்கிறதுனால அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம நம்ம வாழ்ந்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதான் என்ன சொல்ல வரேன்னா,
அந்த துன்பத்திற்கு காரணம் நாம விலகிட்டோம், அல்லாவிட்டிருந்து விலகி வந்துட்டோம், ரொம்ப தூரம் விலகி கடவுளிடமிருந்து, அவருடைய அண்மையிலிருந்து, அவருடைய சாம்ராஜ்யத்திலிருந்து, அவருடைய சமஸ்தானத்திலிருந்து விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்ப நமக்கு இங்க துன்பம் தான் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அல்லா மட்டும் கடவுளை சார்ந்து அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், அதை நினைவு கொண்டு கொண்டே இருந்தோம் என்றால், அந்த துன்பம் நம்ம விட்டு அகன்று விடும், இல்லாமல் போய்விடும். நமக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அதுதான். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும், ஒரு இம்மியளவு நம்ம கடவுள் உடல் மற்றொன்றுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பினா முடிஞ்சு. அங்க அங்க எடுத்து காட்டுவார் பாரு, அது இல்ல, தப்பு, எனக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு, நான் தான் உனக்கு எல்லா எஜமானனாக இருக்கிறேன், என்னை மட்டுமே நம்பு, என்னை மட்டுமே வழிபடு, அதுதான் சரியான பாதை. அதுதான் ஜோசப் அப்படி பாக்குறோம். ஜோசப்புடைய அந்த சிறைப்பட்ட நிகழ்வு அதுக்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கு. வசனத்தை நம்ம இங்கே இருக்கு, நம்ம பார்க்கிறோம். 12வது அத்தியாயத்தில் 42வது வசனம். அவர் என்ன சொல்றாரு? காப்பாற்றப்பட இருந்தவரிடம், சிறையில் இருக்கக்கூடிய சிறை தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் காப்பாற்றப்பட, ஒருத்தர் சாவு போறார். அவர் பின்னர் கூறினார், உம்முடைய எஜமானரிடம் என்னை நினைவு கூறுவீராக. இவ்விடம் சாத்தான் அவரை, அவருடைய இரட்சகரை மறக்கும்படி செய்தான். மேலும் அதன் விளைவாக இன்னும் சில வருடங்கள் அவர் சிறையில் தங்கியிருந்தார். ஒழுங்கா இருந்திருக்கலாம், வெளியா இருக்கலாம், ரிலீஸ் ஆயிருக்கலாம். ரிலீஸ் ஆகாதவன்கிட்ட போய் கொஞ்சம் கவனிச்சிருப்பான், போய் உங்க நீ யார்கிட்ட வேலை பார்க்க போறியோ அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா என்னை வெளியே கொண்டு வந்துருவாரு, இதெல்லாம் பேசுறாரு. அது பேசுறது உதவிகரமாக அல்லாஹ்வோட தொடர்போட அவர் சிந்திச்சு பேசியிருந்தா கூட அங்க எடுக்கும், பிரச்சனை வந்திருக்காது. அல்லாஹ் மறந்துட்டார், அவர் எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்மளை எப்படி ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத நம்பிட்டாரு. அவரு அதை தப்பு பண்ணிட்டாரு. அதுதான் அடிக்குறிப்பிட ரசாத் கொடுக்குறாரு. ஜோசப் தனக்காக மன்னரிடம் சிபாரிசு செய்யும்படி தன் தோழரிடம் யாசித்த போது கெஞ்சி கேட்கிறாரு, வெளியே கொண்டு வந்து சிறையில் இருந்து காப்பாற்றப்படுவதற்காக கடவுளை அன்றி மற்றவர்களை சார்ந்திருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி எடுத்துட்டார் நமக்கு. இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வந்திருக்கே செய்யாது. குரான் படிக்கும் போது முந்தைய காலகட்டத்துல யோசப்புடைய வரலாறு எல்லாம் படிச்சிருப்போம். இந்த சிந்தனையும் நமக்கு வந்திருக்காது. ரசாத் நமக்கு தூதராக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தி சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு படிச்சு அப்படி நிக்குது. அப்ப தப்பு, எவ்வளவு பெரிய தப்பு, இது போன்ற தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிடும். இது உண்மையான ஒரு நம்பிக்கையாளருக்கு தகுமானது அல்ல. எனவே இத்தகைய ஒரு அபாயகரமான சருக்களுக்கு விலையாக ஜோசப் சிறையில் சில வருடங்கள் இருக்கின்றது. இன்னும் சில வருடங்கள், அதெல்லாம் சொல்றது பாவரசினி, அந்த இன்னும் சில வருடங்கள். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நாள் 2 நாள் அதிகம் எக்ஸ்டனாலே நமக்கு அந்த சிறையில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல்ல அதிகமான வருடங்கள் அவர் இருக்க காரணமாக இருந்தது அந்த அபாயகரமான சருக்கள், அல்லாஹ்வுடன் மற்றொன்றை சார்ந்திருப்பது. நமக்கு ஏற்படும் எந்த கஷ்டத்தையும் கடவுள் மட்டுமே நிவர்த்திக்க இயலும் என்பதை நாம் குரானிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். உண்மையான ஒரு நம்பிக்கையாளர் கடவுளிடம் பொறுப்பை படைக்கின்றார், கடவுளிடம் மட்டுமே பொறுப்பை படைக்கின்றார், முற்றிலும் அவரை சார்ந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் கொடுக்கிறார். அதான் நம்ம அதுக்கு அந்த பிராக்கெட்டை விட 1ஆம் வசனம் 1ஆம் அத்தியாயம் அல்பாத்திகாவின் 5ஆம் வசனத்தை குறிப்பிட்டிருக்கார். இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன், உண்மையே வழிபடுகின்றோம், உம்மிடமே உதவி கோருகின்றோம். அப்பதான் அத பாத்திகாவில தொழுகை சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட போய் அந்த உதவியை கோருவது என்பது, அதாவது அதை நம்பி அவங்க காப்பாற்ற முடியும் என்பது, அல்லாஹ்வை தவிர மற்றொன்று நமக்கு உதவக்கூடும் என்று நம்புவது கோடித்திய வழிபாட்டுக்கு நிகரானது. டேங்க்டமௌண்ட் அதுதான். அது நம்ம எப்படி நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்த்துட்டே இருக்கோம். 9ஆம் அத்தியாயம் 25வது வசனத்துல சொல்றாரு, அந்த சூழல் பற்பல சூழ்நிலைகள் கடவுள் உங்களுக்கு வெற்றியை அளித்துள்ளார். ஆனால் முனையினுடைய தினத்தன்று உங்களுடைய மாபெரும் எண்ணிக்கை குறித்து நீங்கள் மிகவும் பெருமை கொண்டவர்களானீர்கள். எவ்வளவு பேர் இருக்கும், தூக்கி அடிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி தூக்கி அடிச்சுட்டு வந்துடலாம், அவங்களெல்லாம் தூசு மாதிரி அவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே அது உங்களுக்கு எவ்வகையிலும் உதவிடவில்லை, அது பிரயோஜனம் இல்லை. உனக்கு எவ்வளவு பெருசா நீ இருந்தா என்ன,
அப்படின்னு சொல்றார். அத்துடன் விசாலமான இந்த பூமி நீங்கள் புறங்காட்டி திரும்பி தப்பியோடும் அளவுக்கு உங்களை சுற்றிலும் மிகவும் குறுகியதாக ஆகிவிட்டது. நல்லா பெருசா நம்ம இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கிட்டு போனா செவரா இருக்குது, இங்கிட்டு பார்த்தா மரம் காடுகளா இருக்குது, இங்கிட்டு பார்த்தா கடலா இருக்குது, என்னடா இது தப்பிக்க முடியலையே, அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்களே, எதிரி நம்ம கிட்ட விட்டார, நம்ம சாவடிச்சுவாங்கல, அப்படி அது குறுகியதான் ஆயிடுச்சு அந்த பூமி. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி அந்த கடைசியில ஒரு வசனம் எடுத்தாங்க. அதை நம்ம பார்க்கும்போது 3ஆம் அத்தியாயம் 155 நிச்சயமாக 2 சேனைகளும் மோதிக்கொண்ட அந்நாளில் உங்கள் புறமுதுகு காட்டி திரும்பியவர்கள் சாத்தானால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், ஏமாற்றப்பட்டவர்களாகி விட்டனர். புறமுதுகு காட்டுவதுங்கிறது ரொம்ப கடுமையான விஷயமா அல்லாஹ் சொல்றாரு. அர்த்தத்துல இருந்தே திரும்பி போறது அது மாதிரியான, அது சாத்தானால் ஏமாற்றப்பட்டவர்களாகிவிட்டார்கள். இது அவர்கள் புரிந்த தீய காரியங்களில் சிலவற்றை பிரதிபலிக்கின்றது. அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்கல்ல பழைய அந்த தவறான காரியங்கள், பாவங்கள், கடவுளுக்கு எதிரான நிந்தனையான எண்ணங்கள், நிந்தனையான பேச்சுக்கள், இதுக்கு அதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகி அந்த எஃபெக்ட் ரியாக்ஷன் அதை பிரதிபலிக்கும். கடவுள் அவர்களை பிழைப்படுத்தி விட்டார், கடவுள் மன்னிப்பு கனிவானவர். அப்படி இருந்துமே அல்லாஹ் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நிலையில கூட நம்ம தொடர்ந்து சில வசனங்களை பார்ப்போம். நம்ம பார்த்த மாதிரி மீன் ஜோனாவை விழுங்கியதுங்கிறத 37ஆம் அத்தியாயம் 142வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாரு பாருங்க. அதன் விளைவாக மீன் அவரை விழுங்கியது. எதுக்கு? அல்லாஹ் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், மக்கள்லாம் மோசமா அங்க கெட்டவங்க, இவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஓடிடுறாரு. இறைப்பணி, அதெல்லாம் தூதர் பணியை கொடுக்குறாரு, நீ செய்ய மிஷன் அப்படி சொல்லி அதை தூக்கி போட்டு போறாரு, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதன் விளைவாக மீன் அவரை விழுங்கியது. மேலும் அவர்தான் பழிப்புக்கு உரியவராக இருந்தார், அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் அவர் காரணம் சொன்னா தப்பு, அவர்தான் பழிப்புக்கு உரியவராக, பிளேம் டு பி பிளேம்ட், அவரா தான் இருந்தார். அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல நிறைவா அனுபவிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலையை பார்ப்போம். தன்னுடைய 89ஆம் அத்தியாயம் 15வது வசனம். தன்னுடைய இரட்சகரால் ஆசிகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற போது நிறைய காசு அள்ளி கொடுக்கிறார். அவன் கூறுகின்றான், என் இரட்சகர் என் பால் தாராளமானவராக இருக்கின்றார். நான் காரணம் என்ன? நல்லா வழிபடுறேன், 5 நேரம் தொழுகிறேன், 3 வேளை பூசை செய்கிறேன் அப்படின்னு ஒரு படத்துல சொல்றேன். 3 வேளை பூசை செய்கிறேன் நான், அதனாலதான் நான் இப்ப இருக்கிற இந்த நிலையில எல்லாத்துக்கும் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். அது என் காரணம், என் ரட்சகர் என்பால் தாராளமானவராக இருக்கிறார். கடவுள் அவன் நினைவு கூற அந்த இடத்துல. ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை அவர் சோதித்தார். அவன் கூறுகின்றான், என் ரட்சகர் என்னை இழிவுபடுத்துகிறார், போட்டு கஷ்டப்படுத்துறாரு, நீ இப்படி இந்த நிலைக்கு உண்டாக்கிட்டாரு, அடுத்த வேலை சாப்பாடு காசு இல்லையே, அடுத்த கடன்காரனா ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானே, கஷ்டப்படுத்தி விட்டாரு கடவுளு அப்படின்னு சொல்றான். தவறு. அடுத்த வருஷம் சொல்றாரு, தவறு, அப்படி கிடையாது. அனாதையை மதிக்காததன் மூலம் நீதான் அதனை உண்மையிலே வரவழைத்துக் கொண்டாய், நீதான் அதுக்கு காரணம். ஒழுங்கா சொன்ன மாதிரி அனாதைகளுக்கு நீ இது புகட்டியிருந்தால், உணவு புகட்டியிருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதுங்கிறது. இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம், அல்லாஹ் சொல்றது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. மேலும் ஏழைகளின்பால் தர்மத்தை ஆதரிக்காததாலும், ஏழைகளா அவனெல்லாம் இங்க இந்த பக்கம் வரவிடாத, தள்ளிட்டு அவங்களுக்கு தர்மத்தை ஆதரிக்கணும்னு கூட சொல்றாரு. நீ தர்மம் கூட வழங்க வேணாம், மற்றவங்க கொடுக்கறத தடுக்காம இரு, அதுவே போதும். மேலும் நாதியற்ற அனாதையின் சொத்துக்களை விழுங்கியதாலும், எவன்டா நமக்கு ஒரு சொந்தக்காரங்கள எவனாவது ஒரு அனாதையா இருப்பான், அவன் எப்படிதான் ஏமாற்றி அந்த காசு பூரா அபகரிக்கிறது அப்படி பார்ப்பாங்க. மேலும் மிகவும் அதிகமாக பணத்தை நேசித்ததாலும், அந்த கிரெடிட் நம்ம காசு பேங்க் அக்கௌண்ட்ல கூடிக்கிட்டே போதா, வீட்டுல பணம் கூடிக்கிட்டே போதா, லாக்கர்ல, அதைத்தான் நம்ம மைண்ட் யோசிச்சு இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா என்னைக்கு பாக்குறோம். அத நானும் பார்க்கதான் செய்யறேன், ஆனா அதை கவனத்துல வச்சுக்கணும். அல்ல அது இதுக்கு வேல்யூ இல்லைங்கிறாரு, சும்மா ஒரு எண்ணிக்கையை பார்க்கறதுக்காக பார்ப்போம் அப்படிங்கிறதோட பார்க்கணும்.
அதான் இதெல்லாம் வந்து என்ன பாக்குறோம்னா நம்ம ஒரு கேஆர்ஸ் எஃபெக்ட், அதாவது முன்னால நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம தவறான விஷயங்கள் நடந்தால் அது அதனுடைய பின்விளைவாக இப்படி நடக்கும். அந்த ஆத்தி கூட சொல்லியிருந்தது பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு. பட்டர்ஃபிளை எஃபெக்ட், இங்கேயோ ஒரு பட்டர்ஃபிளை சிறை கடிக்குது அப்படின்னா அங்கே சுனாமியே வந்துடும். அதனுடைய எஃபெக்ட் தான் அது. சுனாமி அந்த தசாவதாரம் படத்துல காட்டுவோம், கேஆர்எஸ் எஃபெக்ட் தான். அந்த சுனாமி வர்றதுக்கு இந்த பட்டர்ஃபிளை சிறை கடிக்கிறது தான் காரணம் அப்படி. அது நம்முடைய தொடர்ச்சியாகத்தான் நடக்கும் அப்படின்னு. அந்த இன்னொரு டொமினோஸ் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க, அது நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு வரிசையாக திரைப்பட இதுல சைக்கிள்ல நிறுத்தி வச்சிருப்பாங்க, வரிசையா நிறுத்தும். ஒரு சைக்கிளை தட்டினாலும் அடுத்த எல்லா சைக்கிளும் வரிசையா சரிஞ்சிடும். அதான் அந்த எஃபெக்ட். ஒண்ணுதான் அடுத்து எல்லாமே வருது. இந்த கேரம் போர்டில் நம்ம ஒரு காயின் அடிக்கிறோம், எல்லாருமே பறந்து அங்கிட்டு போகுது. அதெல்லாம் வந்து இந்த எஃபெக்ட்லாம் நம்ம முன்னால் செஞ்சதனுடைய விளைவாகத்தான் நம்முடைய துன்பங்கள் அமைகின்றது என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். டைம் முடிஞ்சிச்சு, அதை தொடர்ந்து அல்லாஹ்வை தொழுவதற்காக தயாராகுவோம். அகீமுஸ் ஸலாத்.